ஜனநாயகன் வசூலில் சாதனை படைக்க போகுது. அது போக ஆடியோ லான்ச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக விஜய் இதுக்கப்புறம் சினிமா நடிப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லுவாராம். ஏன்னா அவர் படம் இல்லாத கஷ்டம் எல்லா தியேட்டர்ஸ் ஓனருக்கும் தெரியும். அதனால அண்ட் அவர் சினிமாக்குள்ளே அப்படி கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் 2029 இல்லை 30 இந்த மாதிரி வருஷத்துலாம் படம் நடிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் தளபதியோட குட்டி ஸ்டோரியும் இருக்குது. அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் வருவாரா சூர்யா வருவாரான்னு தெரில. ஆனால் தனுஷ் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. பாப்பா அது உண்மையாகுதான்னு. தனுஷ் வந்தால் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நாளைக்கு இந்த படத்துடைய தேர்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ஒரு சின்ன ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாட்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டுமே நம்ம தளபதி தான் பாடியிருக்காரு. அண்ட் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அதே டேட்ல பாத்தீங்கன்னா தெலுங்குல பிரபாஸோட ராஜாசா படமும் ரிலீஸ் ஆகுது. நமக்கு ஸ்கிரீன் கிடைக்குமா இல்லையா கூட தெரியாம இருந்த டைம்ல தான் ஜனநாயகன் டீம் அங்க ஒரு பக்காவான வேலையை பார்த்திருக்காங்க. என்னன்னா தெலுங்குல இந்த படத்துடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா பிவிஆர் ஐநாக்ஸ் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்கினனால ரெண்டு படத்துக்குமே ஸ்கிரீன் ஈக்குவலா தான் பிரியும். அண்ட் அங்குள்ள ஆடியன்ஸுக்கு இந்த படமும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா மெயின் ஸ்கிரீன்லேயே போட்டுருவாங்க. அண்ட் ஆடியோலாம் ஜனவரி 4 டெலிகாஸ்ட் ஆகும் நான் சொல்லியிருப்பேன். அது ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. ஜீ தமிழ் தான் டெலிகாஸ்ட்டும் பண்ணுவாங்க. அண்ட் ஆடியோ லான்ச்சில் அனிருத் விஜயோட பண்ண எல்லா பாட்டையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா டிக்கெட்டுமே சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம், இனி 2 நாள் தான் இருக்கு. தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு.